எல்லாருக்கும் வணக்கம். மதுரையிலேருந்து அம்மா பேசுகிறேன். நிறைய எனக்கு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அம்மா இன்னும் தெம்பாவும் ஒரு கெத்தாவும் பாடுவேன். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் இன்னும் பாடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ 2 வீடியோ சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா. எங்கள் குட்டீஸு, என் மகள் வீட்டில் வளர்கிற குட்டீஸு. அது என்னென்னா, ரொம்ப ஒரு அறிவான குட்டீஸ் 2மே. அந்த பேர் ஒரு பெரிய கபில்னு ஒரு பேர், அப்படியே சிங்கம் மாதிரி வரும். அந்த இது ஒரு 10 வருஷமாக வளர்த்தாங்க. வளர்த்தது தவறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளைய குட்டியை வளர்த்தாங்க. அதுவும் அறிவு, இதுவும் அதை விட அறிவு. குட்டியாக தான் அவங்களுக்கு டிவி இல்லாமல் இருக்க மாட்டாங்க அந்த குட்டிக்கு. அதனால் டிவி அவங்களுக்கு ஓடணும். என் பொண்ணு, பிள்ளைமாரும், பேத்தி இவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்க டிவிக்கு முன்னால் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டாங்கன்னா ஓடி போயிடுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க. அதனால் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அன்றைக்கி சுந்தரி சீரியல் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்குறாங்க. யாருமே இல்லை, அவங்க எல்லோரும் அடுப்படியில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ என் பேரன் கிராஸ் பண்ணி போகிறவன், குட்டி சுந்தரி பார்க்குறியா அப்படின்னு ஆமுங்கிற மாதிரி தலையசிச்சுட்டு, சேங்கா இப்படி பார்க்குற, படுத்துக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க படுத்துக்கிட்டு பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் அது ரொம்ப அறிவு. ஆச்சி, தாத்தா, மாமா எல்லா உறவுகளும் 2 பேத்துக்குமே தெரியும். போனவருக்கும் தெரியும், கபிலு அவருக்கும் தெரியும். இதுக்கும் ரொம்ப அறிவு, ரொம்ப ரொம்ப அறிவு. அது பயன்படுத்தலை. அதாவது அறிவாக இருக்கும், பயன்படுத்தலை. யாராவது படக்குன்னு சொல்லிவிட்டா அப்படியே குழந்த மாதிரி அப்படியே மனசு கவலையோடு அப்படியே படுத்துகிறோம். கண்ணீர் வராத மாதிரி படுத்துக்கிறோம். அப்படியெல்லாம் அது பண்ணோம். அதனால தான் 2 வீடியோ அதில் விட்டேன். இவங்க 2 பேர்த்தையும் விட்டேன். இப்போ அடுத்து நான் இப்போ இந்த எனக்கு சினிமாவில் நுழைஞ்ச சினிமா ஒரு 7-8 படம் பார்த்துருக்கிறேன், நடிச்சிருக்கிறேன். 7-8 படம் என்ன தெரியுமா? அரவான், சுந்தரபாண்டி, பொதுவாக என் மனசு தங்கம், அகிலன், இதெல்லாம் வெளிவந்த படங்கள். அப்புறம் மலையாள படம் ஒன்று, மதுரா நாரங்கா. அப்புறம் அல்டா புல்டான்னு ஒரு குறும்படம் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் படம் நடித்து வெளிவராத படங்கள் முயல், கடகம், வெகுளி அப்படின்னு ஒரு படம். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அது. அப்புறம் முயல், இதெல்லாம் வெளிவராத படங்கள். வெளிவந்த படங்கள் மாரிமுத்து சார், நானும் அம்மாவும் நடித்த படம். வெளிவந்த படத்தில் அதை எடிட்டிங்கில் கட் பண்ணிக்கிட்டாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இதை தான் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கிறேன். இந்த படத்துக்கு நுழையிறதுக்கு எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னு தெரியுமா? ஒரு சிலருக்கு எதுவாக இருந்தாலும் எது பொட்டணம்னா படித்து பார்க்குறதுக்கு, அது எனக்கு மெயினாக என்னன்னாலும் அந்த காலத்தில் மல்லி, சீரகம், கடுகு எல்லாம் பொட்டலம் போட்டு பேப்பரில் சுட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் அது டப்பாவில் போட்டு அதை படித்து பார்க்குற பழக்கம் எனக்கு. அவசரமாக வேலையாக இருந்தால் கூட அதை டப்பாவில் போட்டுட்டு ஒரு அலமாரியில் சொருகி வச்சுருவேன். டைம் கிடைக்கல அதை எடுத்து படிப்பேன். அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறனோ இல்லையோ, இந்த பொட்டலங்கம் படிக்கிறத நான் கண்டிப்பாக படிப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணேன், ஒரு 10 வருஷம் முன்னால் இருக்கும். 10 வருஷம் முன்னால் இருக்கும். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிச்சர் கடை இருந்துச்சு. மத்தியானத்தில் ஒரு மிச்சரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே, டிவி பார்த்துக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே அது பார்த்தேன். மிச்சரை சாப்பிட்டு முடிச்சுட்டு விரித்து பார்த்தேன். விரித்து பார்த்தா அதில் என்ன போட்டிருந்தாங்க, நடிகர்கள் தேவை, புது படத்துக்கு நடிகர்கள் தேவை, இந்த நம்பருக்கு விருப்பமுள்ளவர்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்யவும்னு போட்டிருந்துச்சு. மிச்சர் வாங்கின பேப்பருக்கு, அந்த பிட்டு பேப்பரில் என்னான்னு பார்த்தா, இந்த கையில் ஃபோன் இருக்கும், இந்த கையில் ரிமோட் இருக்கும். எனக்கு ரிமோட்டுக்கு பதில் ஃபோனை ஆன் பண்ணுவேன். அப்படியே நான் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணேன். அங்கிட்டிருந்து ஹலோ, யார் பேசுகிறாங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன், அம்மா பேசுகிறேன் அப்படின்னு. அப்படியாம்மா, நாங்கள் புது படத்துக்கு இது பண்ணுறோம், நடிகர்கள் எடுக்கிறோம் அப்படின்னா. ஆமையா, நம்ம எங்களுக்கு ஆமாம் சார், எங்களுக்கு பேரங்க இருக்கிறாங்க, என் பேரங்க நடிகை வந்தால் நாங்கள் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அம்மா, இப்போதைக்கு பேரங்களுக்கு நடிக்கிறதுக்கு அப்படி கொஞ்சம் வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் அம்மாவை நடிக்க வர்றீங்களா அப்படின்னு சொன்னேன்.
ஐயய்யோ! நான் எப்படியா? நான் படத்தில் நடிக்கவே இல்ல. பார்க்குறதோட சரி நடிக்கலாம் மாட்டேனே அப்படின்னேன். இல்லைம்மா எல்லாருமே முதல் படம் நடிச்சுட்டு எல்லாருமே முதல்ல படம் நடிக்காம வந்தவங்க யாருமே கிடையாது. அதனால அப்படி தான் இருக்கும். வாங்க அப்படின்னாரு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு தயா சொல்லணும். தாராளமாக சொல்லுங்கம்மா இதே நம்பரை வச்சுக்கோங்க அப்படின்னாப்புல என் நம்பரும் அந்த டைரக்டர் வச்சுக்கிட்டாரு. சரின்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்தார். நான் நைட்டு இந்த மாதிரி சொன்னேன். உனக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். ஆமாம் படத்தில் நடிக்கிற முகரக்கட்டையை பாருன்னாரு. முகரக்கட்டை சரியில்லை தான், ஆனால் படத்தில் கூப்பிட்றாங்களே அப்படின்னாரு. அம்மா ரோலுக்கு வேணுமா அப்படின்னு. நீங்களும் அப்பா ரோலுக்கு வேணுமா அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி அப்படின்னு சொன்னால் போவோம் அப்படின்னாரு. என்ன எந்த அடையாளம் வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு ஒன்றுமே தெரியல. அவங்க என்ன சொன்னார், ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டே நீங்கள் திண்டுக்கலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாப்பலாம் அந்த தம்பி. சரி நாங்கள் திண்டுக்கலுக்கு போனோம். திண்டுக்கலுக்கு போனால் அவர் ஒரு ஆள் மூலியத்தில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு இருப்பிடத்தில் வச்சாங்க. காலையில் ஷூட்டிங் போனாங்க. ஃபஸ்ட்டு அந்த கேமரா முன்னால் நான் நிற்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியாது. அம்மா நீங்கள் அவர் டைலாக் அந்த தம்பி எப்படி இங்கே மதுரையிலேருந்து வந்திருக்க உடனே அம்மா அப்பா 2 பேருமே நடிக்க வச்சுட்டாங்க. அந்த தம்பி சொல்கிறாங்க டைலாக் சீட்டை சொல்லி படிக்க வச்சுட்டாங்க. அது தூரத்தில் கேமராவுக்கு பின்னால் இருந்து சொல்கிறாங்க. சொல்லி பண்ணுறேன். ஒரு விதமான பயம், நடுக்கம், ஐயோ அப்படின்னு சுற்றி இருக்கிறாங்க, பார்க்குறவங்க கூட்டம் இருக்குது. கிராமம்தான் அது, இருந்தாலும் பயமாக இருக்குது. என்ன எப்படி நடிக்க போகிறோமோ இது மாதிரின்னுட்டு பார்த்தா ஒரு 2-3 தடவை டேக் வாங்கினேன். வாங்கி இப்படி ஒரு மூக்கிலேருந்து வர்றது அது ஏதோ ஒரு சீன். அதில் வந்து நல்லா பாதி படம் நடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸுனால அந்த படம் வெளியே வரலை, அதோடு வந்தாச்சு. அந்த படம் நடிக்கையில் என்னாச்சுன்னா, யாரோ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து சாப்பாடு டயத்தில் வந்து அம்மா உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்டுச்சு. சரி எதுக்கு ஒரு நம்பர் கேட்குறாங்க, சரி அப்படின்ட்டு கொடுத்தேன். சரின்னு அந்த படம் வந்து ஒரு இழுத்து பறிச்சுக்கிட்டு ஒரு மாதம் ஓடிச்சு, எடுத்தாங்க. ஆனால் அந்த பணம் பத்தாத குறை ஏதோ ஒரு காரணத்தில் அந்த படம் அப்படி நின்றுச்சு. அம்மா தேவைப்படும் போது கூப்பிட்றமான்ட்டு பேக்கப் பண்ணி வந்தாச்சு நாங்கள். அப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு 10 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனில் பேசினா இந்த பொண்ணு பேசுது. அம்மா நீங்கள் வந்து பரத்துக்கு அம்மா ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு வந்துடுங்க, குற்றாலத்துக்கு வந்துடுங்க, உங்கள் காசு போட்டு பஸ் காசு எல்லாம் போட்டு வாங்க, எல்லாமே நாங்கள் அவங்க ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்கன்னுச்சு. என்ன கொடுமையாக இருக்கா? ஐயோ சொல்லவும் எனக்கு ரொம்ப பயம். இன்றைக்கி நான் படம் நடிக்க ஆசை, நான் கேமராக்கு முன்னால் போக பயம், நடிக்க கூப்பிட்டாலே பயம், அப்படி ஒரு பயம். அப்புறம் என்ன பண்ணோம், சரி எங்கள் வீட்டுக்கார் வரட்டுமா நான் சொல்லி கேட்குறேன்ட்டு. அப்புறம் அவருக்கு ஃபோன் அடிச்சு, அவர் வேலை செய்கிற இடத்துக்கு ஃபோன் அடிச்சு, அப்புறம் அவருக்கு வந்தாங்க. இங்கே பாருங்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. நான் ஒரு 12 மணி போல் எங்கள் வீட்டுக்கார் தகவல் கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ஆசை, நடிக்கவும் ஆசை, என்ன சொல்கிறது, ஷூட்டிங் பார்க்க ஆசை, இப்படி லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணோம், வந்துட்டாங்க. வரவும் சரி நம்ம இன்றைக்கி இப்போயே கிளம்பணுமா, இன்றைக்கி நைட்டு குற்றாலம் போயிடணுமா அப்படின்னு சொன்னேன். என்ன திடீர்னுட்டு இப்படி சொன்னால் நம்ம என்ன சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு காஸ்டியூமெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். அங்கே போய் குற்றாலத்தில் இறங்க நைட்டு 8-9 மணி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணுறோம், யாரோ ஒருத்தவங்க கார் கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்து லாட்ஜில் விட்டாங்க. விட்டு நான் காலையில் லொக்கேஷன் போகணும். அந்த பொண்ணு அம்மா நாளைக்கு லொக்கேஷன், அதில் டைரக்டர் வந்து அங்கே அந்த டைலாக்கை வந்து எனக்கு சொல்லி இது பண்ணார். ஆடிஷனே வைக்கல, அதுக்கு திடீர்னு போயாச்சு. டைரக்டர் வந்து என்னை வந்து இது எடுக்கிறாரு, அந்த டைலாக்கு பேசி அதை செல்லில் எடுத்து கொண்டு போய் சார்கிட்ட காட்டுறதுக்கு. யார்கிட்ட? வசந்தபாலன் டைரக்டர் சார்கிட்ட காட்டுறதுக்கு. சரி அப்படின்ட்டு நைட்டு வந்து எடுத்தாங்க. அந்த லாட்ஜில் இருக்கையிலேயே அந்த டைலாக் சொல்ல சொன்னாங்க. சொன்னேன், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி காலையில் ரெடியாக இருங்க அப்படின்னு. எனக்கு பயம், அந்த பிள்ளைக்கும் இது இல்லாமல் ஆடிஷன் வைக்காமல் எடுக்கிறோமே அவ்வளோ பெரிய படத்துக்கு, அவ்வளோ பெரிய அந்த பிள்ளைக்கும் ஒரு விதமான பயம்தான். ஆனால் என்ன சொல்லி நைட்டு போய் சாரை பார்த்துருக்காங்க. சரி ஓகே அந்தம்மா காலையில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப நேரம் ஓடுறனால நடக்குது அப்படின்னு நான் அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ படத்தோடு காட்டுறேன். இப்போதைக்கு அம்மா முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கிறேன். அம்மா எனக்கு ஆதரவு மட்டும் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அம்மாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க தான் எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்க தான் நான் நல்லா பாட முடியும். எவ்வளோ கவலை இருக்குது, எவ்வளோ எல்லாமே இருக்குது. இதுக்கும் மேலே நான் பாடணுங்கிற ஒரு ஆசை, ஒரு வெறி. பாடுவோம். நம்ம உயிர் உள்ள வரைக்கும், ஜீவன் உள்ள வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு எடுத்து பாடுவோம் அப்படின்னு என்னுடைய ஆசை. அதனால் இதோட நான் அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டு இனி அடுத்த வீடியோவில் நான் அதெல்லாம் ஆதாரத்தோடு நான் படம் சொல்கிறேன். அந்த படங்களோட பார்த்து சொல்கிறேன். இன்னும் இருக்குது படங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது ஒரு கட்டம் சீனெல்லாம் சொல்கிறேன், டைலாக்லாம் பேசி காட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு அம்மாவுக்கு விடை கொடுங்கள். வணக்கம். முடித்துக்கொள்கிறேன்.